நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான், அல்லது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெய்வம் இல்லாத இடமே இல்லை, தெய்வம் இல்லாத இடமே இல்லை. அப்படி ஒரு இடம் இருக்கும் என்றால் அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதோட தாற்பயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இல்லை நம்ம பெரியவர்கள் சொல்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடு மூடியே கிடக்குது, விளக்கேற்றாமல் 3 மாதத்திற்கும் மேலாக ஒரு வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது அங்கு இருள் சூழ்ந்துக்கும், எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ எதிர்மறை ஆற்றல் அங்கே குடிக்கொள்ளுதுன்னா தெய்வ ஆற்றல் அங்கே இருக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே மிகையாக இருப்பது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் என்பது. இப்போ நம்ம வீடு எப்போவுமே பூட்டி கிடக்க போகிறது இல்லைல்ல. ஒரு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா வீடு திறந்திருக்கணும். மங்கள ஒலிகள் எப்போவுமே மங்கள ஓசைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றலான இறைவனின் ஆற்றலானது அங்கே இருக்கும். அதை சில விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். என்னென்னா, வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை பார்த்தோம்னா எப்போவுமே ஒரு பூரிப்பாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது போக கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அது அவங்கவுங்க கிரகத்தோட சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தாமே ஒரு நிம்மதியான நிலை இருப்பதாக நாம் உணர்கிறோம். அப்படிங்கும்போது வீட்டில் அதிகமான எனர்ஜி, தெய்வ நடமாட்டம் இல்லை, தெய்வ நடமாட்டம் எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ வீட்டில் அந்த நேர்மறை ஆற்றலானது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சம்பந்தமே இல்லாமல் மனசில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒருத்தரை பார்த்த மாதிரி வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த எனர்ஜி குறையுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். வீட்டில் நேர்மறை எண்ணம் அல்லது அந்த ஆற்றல் அதிகரிக்குது அப்படிங்கும்போது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும், மங்களமான வார்த்தைகள் மட்டுமே நம் வாயிலிருந்து வரும். அப்போ வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம துணிஞ்சு எதிர்மறையான வார்த்தைகளை பேச பேச, அதாவது தீய சொற்கள்னு சொல்லக்கூடியது, மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பேச பேச வீட்டில் அந்த எதிர்மறை தன்மை அப்படிங்கிறது குடிக்கொள்ளும். அப்போ தான் நம்ம மனசில் ஒரு குழப்பம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம், தேவையில்லாத சந்தேகம், இந்த மாதிரிலாம் வருதுன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது சாயந்தர நேரத்தில் அழுகக்கூடிய நிகழ்வுகள் வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் மறந்துட்டோம். சாயந்தர நேரத்தில் அழுகாத, என்ன வீடான வீட்டில் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். இன்றைக்கி அது ஏதோன்னு நினச்சிட்டு விட்டோம். கிடையாது, அவங்க தெளிவாக தான் சொன்னாங்க. எந்த நேரமும் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியான வார்த்தைகள் பேசப்படுகிறதுனா அந்த வீட்டில் தெய்வ சக்தி அல்லது அந்த நேர்மறை எண்ணம், நேர்மறை ஆற்றலானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அங்கே தெய்வ நடமாட்டம் அல்லது தெய்வ கடாட்சம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இன்னும் அதீதமாக போனோம் அப்படிங்கும்போது வீட்டில் ஒரு நறுமணம் எப்போவுமே வீசிக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்டில் பூவு, ஜவ்வாது, அது இதுன்னு எதுவும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணமானது வீசிக்கொண்டே இருக்கும். நல்ல மனதுக்கு ரம்யமாக இருக்கும். சுற்றி பூக்களே இல்லாத போது கூட அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும். அது எல்லாமே வீட்டில் தெய்வ கடாட்சம் அதிகமாக உள்ளதை குறிப்பது. சில பேருக்கு விபூதி வாசனை எல்லாம் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் எல்லாம் வரும். இது எல்லாமே இறைவனோட நடமாட்டத்தை குறிப்பது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ஃபுல்லாக எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பார்த்துட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறதுனா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதோட கலவை அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சமே. அப்போ ஒரு இடத்துல நேர்மறை அந்த அதிர்வுகள் அல்லது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடமே மங்களகரமாக இருக்கும். அதுதான் கோவிலில் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்மறையாக சிந்திக்க மாட்டாங்க. எப்போவுமே மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கும், பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ என்னென்னா ஒரு நல்ல அதிர்வுகள் அங்கே உண்டாகிட்டே இருக்கனால அங்கே அந்த மங்களகரம் அப்படிங்கிறது, அந்த மங்களகரமான அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக இருக்கும். அதே போல் வீட்டையும் மாற்றிடலாம். வீடே கோயிலாக மாறணும் அப்படின்னா எல்லாருமே நல்ல வார்த்தைகளாக பேசணும், நல்ல வார்த்தை நல்லதவே சிந்திக்கணும். அதே மாதிரி நல்ல முறையிலே இருக்கிறோம் அப்படின்னா மனதானது அமைதியாக இருக்கும்.
இன்னும் சில விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை நினைக்கும் போது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கௌரி பேசுவதை வைத்து சில இதை வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். மங்களகரமாக சில விஷயங்கள் நடக்கும். சாமி கும்பிடும்போது சிலருக்கு வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக அங்கே இருக்கக்கூடிய பூ பிரசாதமாக அதுவே கீழிறங்கி வருவதெல்லாம் நிதர்சனமாக பார்த்த உண்மை. இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை அல்லது அந்த தெய்வத்தோட அருட்பார்வை இருப்பதை உணர்த்தக்கூடியது. இதுக்கு எதிர்மாறாக இருக்குது அப்படிங்கும் போது தான் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. எதிர்மாறானா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகம் குடிக்கொள்கிறது. அதே போல் வீட்டில் சில காரணமே இல்லாமல் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும் போது, அல்லது வீண் பிரச்சனைகள் வீட்டை தேடி வருகிறது. அதாவது நேர காலகட்டத்தை தாண்டி சிலருக்கு நேரம் வந்துட்டு கட்டம் சரியில்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் வருது அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றலானது குறைந்து வருகிறதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது? இத்தனை விஷயத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்க. எப்போவுமே இறைவனோட பெயரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் குலதெய்வத்தோட பெயரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சிவபெருமானோட பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அதே போல் வீட்டில் நெய் விளக்கு எப்பவுமே எரியிற மாதிரி பார்த்துங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் காசை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே போல் மனநிலை ரொம்ப முக்கியம். அப்போ வீட்டில் காலையில் மாலையில் மறக்காமல் வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள். ஏற்றும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு அது புத்துணர்வு பண்ணி கொடுக்கும். அந்த இடத்தவே வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக மாற்றி கொடுத்துரும். அந்த எனர்ஜியை ஃபுல்லாக வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல நடக்கும்போது உங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு அந்த பழைய அதிர்வுகள், நல்ல அதிர்வுகள் வீட்டில் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போ வீட்டில் வந்துட்டு தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதை விட கண்டிப்பாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும், இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கும் சில நேரத்தில் நம்ம செய்கின்ற சில செய்கைகளால். அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே வந்துட்டு தெய்வத்தோட அந்த அருட்கடாட்சமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. எப்போவுமே இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களால் ஆனது. இதில் ஒரு இடத்துல நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த இடத்தில் தெய்வ ஆற்றலானது அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும். அதே எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த நேர்மறை ஆற்றல் குறைந்து காணப்படும். அதைத்தான் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா தெய்வ நடமாட்டம் குறைவாக இருப்பது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்களே தவிர தெய்வம் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை. சரி, அப்படி உங்கள் வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் குறைவாக இருக்கிறது, தெய்வ நடமாட்டம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சில காரணிகள் கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க இருக்கோம். அதில் முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த செயலில் தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு சில தோல்விகள் அப்படிங்கிறது வேற விஷயம். அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் தொடர்ந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த நேர்மறை சக்தியோட ஆதிக்கம் இல்லாமல் போகிவிட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மன குழப்பத்திலேயே எப்பவுமே இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவர்களால் எடுக்க முடியாது. மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருப்பதன் மூலமாக அவர்களுக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்க நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கும் போது குடும்பத்தில் வந்துட்டு அமைதி இருக்காது, பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பெருத்த நஷ்டமோ அல்லது வேலையில் பிரச்சனைகளோ உண்டாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா பிரச்சனை இல்லை, தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா ஒன்று கிரகத்தோட காரணமாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த நேர்மறை சக்திகளோட ஆற்றல் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. திடீர்னு மற்றவங்க மேலே பாசம் காட்ட முடியாது, ஒரு மாதிரி எரிச்சலான எண்ணமானது உண்டாகும். பிறரை பார்த்தால் கோபமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. காரணமே இல்லாமல் கோபப்படுகிறார்கள், காரணமே இல்லாமல் கவலைப்படுகிறார்கள். அப்படிங்கும் போது அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலானது குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகத்திறன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். எதை எங்கே வச்சோன்னு கூட சில நேரத்தில் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் ஏன் அப்படி செயல்பட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரெல்லாம்.
அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ அவங்களோட நினைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்காது. ரொம்ப மந்தமான ஞாபகம், மந்தமான நினைவுகள் தான் அவர்களிடம் இருந்திருக்குமே தவிர ஒரு சுறுசுறுப்பான ஒரு எண்ணமோ புத்துணர்ச்சியான எண்ணமோ அவர்களிடம் இருந்திருக்காது. அந்த மாதிரி காலகட்டங்களில் வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைந்து காணப்பட்டு இருப்பதை நம்மால் உணர முடியும். அதே போல் திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அப்படிங்கும்போது வீட்டில் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி மருத்துவ செலவு வைக்கும். இது கிரகங்களோட பாதிப்பாலும் இருக்கலாம். இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் அதிகரிக்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது பெரிய அளவிற்கு பெறுவது இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏற்படுகிறது என்றால், ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்ணூறு பாதிப்பு அதிகமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளின் ஆற்றல் அங்கு அதிகரித்து காணப்படலாம். அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவான முடிவை எடுத்து வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்காக சில வேலைகளை செய்தாக வேண்டும். சம்மந்தமில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வருகிறது அப்படிங்கும் போதே சுதாரிச்சுக்கணும். சரி, இப்போ இத்தனை பிரச்சனை இருக்கு இல்லையா, இதில் இருந்தெல்லாம் மீண்டு நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல், அதாவது தெய்வ சக்தியானது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம சில விஷயத்தை செய்யும் போது நம்மளால பண்ணிக்க முடியும். அதில் முதலாவதாக சொல்வது, வீட்டில் இருப்பவர்களை எல்லாருமே, ஏன்னா கஷ்டம்னு வந்துட்டா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு. அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெய் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்கள். அனைவரும் சேர்ந்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப முக்கியம். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற பாடல்களை அந்த நேரத்தில் படிப்பது நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும். அந்த நேரத்தில் தான் படிக்கணுமா, கொஞ்சம் நேரம் மாற்றி படிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு எப்போயெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இறைவனின் நாமத்தையோ அல்லது தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் அல்லது ஆர்வாள்கள் பாடிய பாசுரம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுவதன் மூலமாக நீங்களே வீட்டில் ஒரு நல்ல அதிர்வை உண்டாக்கி கொள்ள முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீர்கள். அதே போல் வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்யணும். கல்லுப்பு போட்டு தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமா துடைத்து விடுவது இந்த துர்நாற்றத்தை போக்கும். அதே போல் வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆற்றலை குறைக்க வல்லது அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் நண்பர்களே. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைவாக இருந்தாலும் நம்மோட மனோதிடம் அப்படிங்கிறது, நம்ம மனதில் தெய்வத்தோட அந்த இருப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆற்றல்களும் எதுவும் செய்ய முடியாது. நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது தெய்வ சக்தியை நம்ம குறிப்பிடுறது. அந்த சக்தி எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பக்கபலமாகவும் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகவும் எப்பொழுதுமே இருந்து வருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள தேவையில்லை நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அது பொருளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றமாக இருக்கலாம். ஆனால் கேட்டது கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றமும் நம் வாழ்க்கையிலே நிறைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்போ ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுகிறது, அது எந்த தடையும் இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா நிறைய பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரம் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி ஏதேனும் உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது, நிறைவேற வேண்டும் என்று நினைத்தால் இந்த பதிவை முழுமையாக காணுங்கள். இந்த பதிவிலே குறிப்பிடுவது போல உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் இருந்து நீங்கள் நினைத்ததை பெற்றிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது உண்மையான விதி அப்படிங்கிறது அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக. இப்போ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை எதிர்பார்ப்போம் இல்லையா? உதாரணத்திற்கு ஒரு வேலை எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அந்த வேலை எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியெல்லாம் நான் அதில் இருக்க வேண்டும், இந்த மாதிரியான கற்பனை சக்திகள் அதிகமாக இருக்கும். அந்த வேலை வேண்டும் அப்படிங்கிற அத்தியாவசியமும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கும். சில பேர்த்துக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு இருக்கும், சில பேர்த்துக்கு நல்ல வீடு வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கட்டும். இதற்கெல்லாம் அடிப்படை கடின முயற்சி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் என்ன தான் கடின முயற்சி செய்து நல்ல சம்பாதித்தாலும் சில பேரால் வீடு கட்ட முடிவது இல்லை, நிலம் வாங்க முடிவது இல்லை, சந்தோஷமாக வாழ முடிவது இல்லை, தான் நினைத்தது போன்று ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடிவது இல்லை. ஏன் எல்லாம் இல்லை இல்லை அப்படின்னே போயிட்டுருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது அவர்களுக்குள்ளே அவர்கள் ஆஸ்வாசப்படுத்தி கொள்வது, நமக்கு கிடைத்தது அல்லது நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவுகோலிலே நின்று விடுகிறார்கள். அல்லது அவர்களின் மனதிலே ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்திகள்
அந்த முன்னேற்றத்தை தடுத்து விடுகின்றன. இதை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையிலே என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுவதற்கான அந்த வழிகளை தேடி அடைகிறார்கள். அவர்கள் வேண்டுவனவற்றை பெற்றுவிடுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் சத்தியத்தின்படி வாழ வேண்டும், தர்மத்தின்படி வாழ வேண்டும், எது கேட்டாலும் இந்த இரண்டிற்கும் உட்பட்டே இருத்தல் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம சொல்கிறத பின்பற்றி கொள்ளலாம். நிறைய விதிகள் அப்படின்ட்டு பெயர் வைக்கப்படுகிறது. ஈர்ப்பு விதி, பிரபஞ்ச விதி இப்படின்ட்டு நிறைய பெயர்கள் வந்துட்டு இந்த கொள்கைக்கு பெயர்கள் சூட்டப்படுகின்றன. ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம், நம் மனம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டால் நீங்கள் கேட்டது கிடைக்கும். இப்போ நிறைய தாந்திரீக பரிகாரங்கள் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பச்சை கற்பூரம் வீட்டில் இங்கே வைங்க, அதே போல் வீட்டில் சங்கு வைங்க, சோவி வைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது செல்வத்தை ஈர்ப்பதற்காக. அப்படியெல்லாம் நான் செஞ்சேங்க ஐயா, எல்லோரும் சொன்ன மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அதை நான் செஞ்சதுமே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமானது வந்தது அப்படின்னு சொல்கிறவங்களையும் உங்களால் பார்க்க முடியும். அதற்கு அடிப்படையான காரணமும் நம் மனம்தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வாழ்க்கையில் நிறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் பலவாக இருப்பதில்லை. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சிந்தனை தான். அந்த வாழ்க்கையில் குறிக்கோளாக வாழ்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிக்கோளாக அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக நான் வாழ்க்கையில் என்னோட அந்த லட்சியம் அப்படிங்கிறது ஒரு கலெக்டர் ஆகிடணும், அப்படி ஒரு உயர்ந்த நிலையை நான் அடையணும் அப்படின்ட்டு தெளிவான சிந்தனையுடன் நடைபோடுபவர்களுக்கு இந்த பிரபஞ்சமானது வழிவிடுகின்றது. அதே போல் இப்போ வீட்டில் வந்துட்டு பண கஷ்டம் இருக்குது. அந்த பண கஷ்டத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்றால் நான் மீண்டு வருவேன். இந்த காலம் எனக்கு துணையாக இருந்து, இந்த பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருந்து, இந்த படைப்பாளி, இந்த சிருஷ்டிகர்த்தா எனக்கு துணையாக இருந்து அதற்கான வழியை காட்டுவார் அப்படிங்கிறத உறுதியாக நம்பணும். நம்மக்கிட்ட ரொம்ப இல்லாத விஷயம் என்னென்னா இந்த குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்திற்கு நம்ம வீடு கட்டுறோம், பெரிய வீடாக கட்டணும்னு ஆசை இருக்கும்போது அது கூட சேர்ந்து கொஞ்சம் பயமும் வந்துருச்சுன்னா நம்மளால் முடியுமோ முடியாதோ அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வந்துட்டாலே அது என்ன அர்த்தம்னா எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற பொருள் அந்த இடத்துல வந்துடும். எனக்கு கிடைக்குமோ அப்படின்னாலே அது வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில், வேண்டும் அப்படின்னா அது வேண்டும். அப்படித்தான் அந்த எண்ண அலைகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1008 பரிகாரம் பண்ணுறவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்க முடியும். நிறைய பரிகாரங்கள் பண்ணுவேன். ஆனால் எந்த இடத்துலையும் இந்த கடன் அடைபட்டு விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுறவங்கள நம்மளால் பார்க்கவே முடியாது. இந்த கடன் அடையுமோ அடையாதோ தெரியலையாண்டவா, எப்படியாச்சும் அடைத்து கொடு அப்படின்னா இறைவன் உங்களுக்கு எதையும் செய்ய போவது இல்லை. உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் மனம் அதற்கான வழியை காட்டும். மனதிலே ஏற்படுகின்ற அந்த உறுதித்தன்மை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே பல அழகான வழிகளை உங்களுக்கு காட்டும். அந்த வழிகள் தான் உங்களை மேலே மேலே அழைத்து கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் வேண்டாம். இது என்ன நிறைய பேசுகிறோமே, இதில் என்ன சூக்ஷமம் இருக்குது, வளன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு கூட நிறைய பேத்துக்கு தோணும். இப்போ நம்ம சொன்னதுலேயே பாதி விஷயத்திற்கு மேல்பட்ட விஷயங்கள் வந்துவிட்டது. உன் மனமானது உனக்கு தெய்வம். உன் மனதிலே நீ என்ன விஷயத்தை உருவேற்றுகின்றாயோ அதுவும் ஆழமாக அழுத்தமாக நாம் உருவேற்ற வேண்டும். ஆழமாக அழுத்தமாக நாம் உருவேற்றும் போது அந்த மனதிலே உண்டாகக்கூடிய அந்த எண்ணங்களின் சக்திக்கு முன்னால் எந்த இடத்திலும் நம்மால் நமக்கு அந்த பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அந்த எண்ணத்தின் வலிமை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். கடனை அடைக்கணும், அவ்வளோதானே, கடன் அடைந்து விட்டது, எனக்கு அதற்கான வழியை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, அந்த பிரபஞ்சமானது எனக்கு வழியை காட்டிவிட்டது அப்படிங்கிற மாதிரியான அந்த உறுதித்தன்மையோடு நீங்கள் முன்னேறுபவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அதற்கான வழியை காட்டுகிறது. இது குழந்தைகளிலிருந்தே இதை நாம் பக்குவப்படுத்தி அவர்கள் மனதிற்குள் செலுத்த வேண்டும். ஏன்னா ஆன்மீகத்தில் கூட சில முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு அப்படின்னு எண்ணிக்கொள்பவர்கள் என்னால் இந்த நிலையை அடைய முடியுமா என்று கேட்கும் பொழுதே என்னால் முடியாது அப்படிங்கிற உள்ளர்த்தமானது அதற்குள்ளே வந்து விடுகிறது. எனக்கு இது வேண்டும், இறைவனை முழுமையாக சரணடைந்து விட்டேன், எனக்கு இது வேண்டும், எனக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது, எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் தேவை,
எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வீடு வேண்டும். இதை இறைவனிடம் நாம் கேட்கின்றோம். இறைவனாக இருந்தால் இறைவன், பிரபஞ்சமாக இருந்தால் பிரபஞ்சம். நாம் அழுத்தமாக கேட்கின்றோம். நம் மனமானது நம்புகிறது. இந்த இயற்கை அதற்கான வழியை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதற்கான வழியை யார் ஏற்படுத்தி தருவார்கள்? இறைவன், இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அப்போ எண்ணத்தின் வலிமை அதிகமாக இருந்தால் எந்த விஷயத்திலையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். பல வகையில் வந்து சேரும். அதே போல் ஆன்மீகத்திலே மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் கண்டிப்பாக அதற்கான வழியை இறைவன் ஏற்படுத்தி தருவார். கடனை அடைக்க வேண்டும் என்று உறுதிப்பாடுடன் இருக்கிறீர்கள். நாங்கள் அனைவரும் இணைந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடனை அடைத்து விடுவோம், அதற்கான வழியை இறைவன் காட்டுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருந்துன்னா கண்டிப்பாக அதுவும் சாத்தியமாகும். இல்லை, நீங்கள் எந்த விஷயத்தை நினைத்தாலும் சரி, உறுதியான நிலைப்பாட்டுடன், பல குழப்ப நிலையில் இல்லாமல் ஒரே சிந்தனையுடன் எங்களால் முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையை மனதில் ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி என்பதே இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சிட போது இது ரொம்ப 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 சக்தியான வழி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வாழ்க்கையிலே என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுவதற்கான இரகசியம் என்பதை. மனதை திடமாக, உறுதியாக ஒரே சிந்தனையில் வைத்து கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் வேண்டும், சத்தியத்தின்படி, தர்மத்தின்படி எனக்கு வேண்டுமென்றால் வேண்டும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம்தான் உங்களை எல்லா உயரத்திற்கும் எடுத்து செல்லும். அப்படின்னா அது மிகையல்ல நண்பர்களே. இதை உணர்ந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.